கோவை அரசு மருத்துவமனையின் பிணவரை பள்ளி அருகே கட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது கோவை செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், கோவை அரசு மருத்துவமனையோட பிணவரை பள்ளி அருகே கட்டப்படுவதால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு? கோவை அரசு மருத்துவமனையில் பிணவரை தற்பொழுது கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த சவக்கரைக்கு அருகே உள்ள சென்ட் பால்ஸ் மற்றும் சென்ட் ஜோசப் உள்ளிட்ட பள்ளிகள் இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். தற்பொழுது பெற்றோர்கள் கூறும் பொழுது இந்த பிணவரைக்கு ஒரு சவம் கொண்டு வரும் பொழுது, அதாவது அந்த மாணவர்கள் அதை பார்க்கும் பொழுது அவர்களது மனநலம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இதை கண்டிக்கும் விதமாக கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதுல குறிப்பாக நம்முடைய செல்வி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம், எந்தெந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? இங்க மெயின் அந்த கேட்ல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க மெயினா வராங்க. சென்ட் பிரான்சிஸ் நர்சரி கேட்டு தான் இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வரும். ஏன்னா முன்ன மாதிரி குழந்தைங்க இப்ப கிடையாது. எல்லாமே இப்ப டெலிவரி பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல தான் வராங்க. எல்லாமே ஐசியூல அட்மிட் பண்ணி 20 டேஸ் கழிச்சு இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம உங்களுக்கு கொண்டாந்து எல்கேஜி யூகேஜி கொண்டாந்து ஜாயின் பண்ணி வரோம். கொண்டு வந்து குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்த்துட்டு அவங்க ரிட்டர்ன் ஸ்கூல்ல இருந்து எடுப்போமான்ற டவுட்ல தான் நம்மளே கொண்டு வந்து வரோம். இந்த கிரிட்டிக்கல்ல ஸ்கூல் இருக்கும்போதே ஸ்கூல் பக்கத்துல பிணவரை கொண்டு வந்து வச்சா அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? நாங்க விட்டுட்டு எப்படி வீட்டுக்கு போவோம்? ஸோ எதுவும் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. அதனால இவங்க பிணவரை ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நடந்துட்டு இருக்க இடத்துலயே கன்டினியூ பண்ணா ரொம்ப பெட்டரா இருக்கும். ரெண்டாவது, அந்த குழந்தைங்க படிக்க போற இடத்துல உறவினர்கள்லாம் ரொம்ப சத்தம் போட்டு அழுகிறதுனாலே ஆம்புலன்ஸ் சவுண்ட் வரதுனால அவங்க மனநீதியா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. மெயினா இங்க எல்லாம் படிக்கிறவங்க எல்லாம் கேர்ள்ஸ், அவங்க இன்னும் ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா கேர்ள்ஸுக்கு பாய்ஸை விட கரேஜிங் டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. சும்மா பார்த்தாவே அழுகுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பார்த்துட்டு உள்ள போய் கண்டிப்பா படிக்க முடியாது. அதவே நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட எஜுகேஷன் ரொம்ப பாதிக்கப்படும். இதனால அவங்க பிணவரை முன்னாடி நடந்துட்டு இருக்கிற இடத்துலயே கன்டினியூ பண்ணா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குறிப்பாக தற்போது இல்ல பிணவரையிலே புதுப்பித்து கட்ட வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மற்றும் ஒரு ஜோதிமணி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம், எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் உண்டாகும்னு நினைக்கிறீங்க? சார், என் பேர் ஜோதிமணி சார். எனக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. 2 பேருமே சென்ட் பிரான்சிஸ் ஜோசப்லயும் படிக்கிறாங்க. அவங்க அதாவது இந்த பக்கம் சைட் கேட்ல தான் எல்லாருமே நிறைய பேரண்ட்ஸ் இங்க விட்டுறாங்க. ஏன்னா முன்னாடி மெயின் ரோட்ல வர முடியாது. நிறைய ஆட்டோஸ் கார் எல்லாமே இங்க நிறுத்துறாங்க. அப்ப ஆம்புலன்ஸ் வரப்போ அந்த குழந்தைங்க ஆம்புலன்ஸ் சவுண்ட கண்டாவே பயந்துக்குங்க. அப்ப காலையில எந்திரிச்சா காலையில ஸ்கூலுக்கு வரப்ப ஆம்புலன்ஸ் வரப்ப அந்த குழந்தைங்க அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை பார்த்தாவே ப்ரே பண்ணக்கூடிய குழந்தைங்க முன்னாடி ஒரு சாவை கொண்டு வந்து நிறுத்தினா அது எவ்வளவு பாதிக்குங்கிறது படிக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அது ரொம்ப தெரியும். இந்த சமயத்துல காலையில ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போறாங்க. அப்ப இந்த பக்கம் ஆட்டோ விட்டு இறங்குறப்பவே அவங்க பாக்குறதே மார்ச்சுவாரி தான். ஆக்சுவலா இது மார்ச்சுவாரி கட்டுறப்ப இடமே பத்தாது. ஃப்ரண்ட்ல இருக்க மார்ச்சுவாரி தான் நல்ல பப்ளிக்குள்ள நல்ல பெரிய பிளேஸா இருக்கு. இது ரொம்ப கம்மியா இருக்கிறப்போ இவங்க ரோட்ல எங்க கேட் பக்கத்துல தான் எல்லா பப்ளிக்ஸ் உட்காருவாங்க. அப்ப அந்த குழந்தைங்க யாரு, பப்ளிக்ஸ் யாரு, ஸ்கூலுக்கு போறவங்க யாருன்னு தெரியாது. இதுல குழந்தைங்க கிட்னாப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த கேட்ல நீங்க யாரும் உட்காந்து பேரண்ட்ஸ் உட்காந்துருக்கீங்களா தெரியாது. முன்ன வந்த ஆம்புலன்ஸ் மார்ச்சுவாரிக்கு வந்தவங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க யாருன்னு தெரியாது. அப்ப அந்த குழந்தைங்க வாமா போலான்னு சொன்னா அது போயிடும். அப்ப இது ஒரு தமிழக அரசு ஒரு குழந்தைகளை நல்வழிப்படுத்ததா இருக்கணுமோ ஒழிய பின்னாடி இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு சான்ஸை நம்ம அவங்களுக்கு உருவாக்க கூடாது. ஆனா இந்த போராட்டம் இது அந்த தமிழக அரசு ஏத்துட்டு நல்ல வழியா கொடுக்கணும். இல்லையா நாங்க எங்க குழந்தைங்க 7000 பேர் படிக்கிறாங்க. அந்த 7000 பேர் 14,000 பேர் பேரண்ட்ஸோட சேர்ந்து நாங்க போராடுவோம். இந்த போராட்டம் இதோட நிறுத்த முடியாது. மனித சங்கிலியாவும் நாங்க போராட்டம் நடத்துறதுக்கு இது பண்ணுவோம் சார். குறிப்பாக தற்போது இல்ல பிணவரையே புதுப்பித்து கட்ட வேண்டும் என முக்கியமான கோரிக்கையை வைத்துள்ளனர். ஹேமா,